டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 7வது தேர்வு. இந்த தேர்வில் 12 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, புனித ஜார்ஜ் கோட்டை. ஆன்சர் புனித ஜார்ஜ் கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை டேஷ் என்கிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை டேஷ் என்கிறோம். ஆன்சர் ஆப்ஷன் சி, கூட்டாட்சி. ஆன்சர் கூட்டாட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை கண்டறிக. சரியான கூற்றை கண்டறிக. பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது எம்பி எனப்படுவர். சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது எம்எல்ஏ என்று அழைக்கப்படுவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரியானது. இந்த இரண்டு கூற்றுகளுமே சரியானது. பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எம்பிக்கள் என்று அழைக்கப்படுவர். மாநில சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள் என்று அழைக்கப்படுவர். இந்த ரெண்டு கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட், தேர்தலை நடத்தவும் அவற்றை கண்காணிப்பதும் டேஷின் பணி ஆகும். தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் டேஷின் பணி ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம். இந்த இந்திய தேர்தல் ஆணையமானது நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துகின்றது, மாநில சட்டமன்ற தேர்தலையும் நடத்துகின்றது. அதுவே மாநில தேர்தல் ஆணையமானது உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். இந்திய குடியரசுத் தலைவர் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆன்சர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநர் ஆவதற்குரிய தகுதிகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஒவ்வொரு ஆப்ஷனையாக நம்ம பார்க்கலாம். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது நிறைந்தவராக இருத்தல் வேண்டும். எந்த ஒரு வருவாய் தரும் அரச பதவியிலும் வகிக்கக்கூடாது. வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். அனைத்தும் சரியானவை. ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும் சரியானவை. ஆளுநர் ஆவதற்குரிய தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், எந்த ஒரு வருவாய் தரும் அரசு பதவியிலும் இருத்தல் கூடாது, வாழ்வில் சிறந்த நிலையில் இருத்தல் வேண்டும். அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினராக டேஷ் வயது பூர்த்தி அடைந்து இருத்தல் வேண்டும். சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருத்தல் வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 30 வயது. ஆன்சர் 30 வயது. அதுவே சட்ட பேரவைக்கு 25 வயதே போதுமானது. ஆனால் சட்ட மேலவைக்கு 30 வயது மினிமம் தேவை. நெக்ஸ்ட், மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் செயல்படுபவர் யார்? மாநில சட்டமன்ற ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடுக்க. ஆளுநரால் நியமிக்கப்படுபவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரியானவை. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம பார்க்கலாம். மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர், அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர். இவர்களை எல்லாருமே நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். அந்த மாநில ஆளுநர். மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர், அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அனைவரையும் நியமிப்பவர் ஆளுநர். எனவே அனைத்தும் சரியானது ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு எது? மாநில அளவிலான மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்நீதிமன்றம். ஆன்சர் உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு வயது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது. ஆன்சர் ஆப்ஷன் சி 62. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு பெறும் வயது 62. அதுவே உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு 65. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு 65, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு 62. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய கூட்டாட்சி முறை கூற்று இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதில் கூற்றுகளில் சரியானது எது? ஆன்சர் கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றிற்கான விளக்கமும் சரியானது. கூற்றும் சரி, அதற்கான விளக்கமும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. இதற்கு காரணம் என்னன்னா இந்திய அரசியலமைப்பின் அதிகாரமானது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எனவே ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான். நம்ம 12 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 12 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.